விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 1 டம்ளர் மாவு போட்டோம்னா அதுக்கு 1 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்கணும். கொதித்த தண்ணியை எடுத்து அந்த மாவில் ஊற்றி கரண்டி ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கரண்டிலேயே நல்லா கிண்டிக்கணும். தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மறுபடியும் வேணும்னா லைட்டாக ஊற்றி அந்த கொதித்த தண்ணியை தான் ஊற்றணும். பச்சை தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. அந்த நல்லா கிளறி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மாவு இந்த பதத்தில் வரும். கையிலலாம் ஒட்டவே ஒட்டாது. நல்லா அப்படியே பந்து மாதிரி வரும். இப்போ சின்ன சின்ன உருண்டைங்களாக ஆக்கிக்கிட்டு அதை நாம் இலையில தட்டிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பூரணம், இந்த பூரணம் செய்யறத இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பூரணத்தை அப்படியே அந்த நடுவில் வச்சுட்டு கொழுக்கட்டை நடுவில் வச்சுட்டு அப்படியே மூடிட்டு சைடெல்லாம் மேலெல்லாம் மூடிட்டு சைட்லேயும் வச்சு மூடிட்டிங்கன்னா அழகாக ப்ரெஸ் ஆகிடும். இதை அப்படியே நாம் இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிடலாம். அதையும் இதை இப்போ இலையில தட்டினது மாதிரியே நம்ம கையிலையும் அப்படியே மெலிசாக தட்டிட்டு நடுவில் நல்லா கிண்ணம் மாதிரி ஆகிடும். தட்டும்போது கிண்ணம் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு நடுவில் பூரணத்தை வச்சு அப்படியே மூடிட்டோன்னு வச்சிங்களேன். இதுவும் அழகாக பூண்டு மாதிரி வரும். நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே ஓட்டையாக இருக்குது. இது அப்படியே அந்த மாவை அப்படி கொஞ்சம் தள்ளி நம்ம அப்படியே பிடிச்சிட வேண்டியது தான். சூப்பராகவே இருக்கும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் கிண்ணெல்லாம் தொட்டு இது பண்ணணுன்னே இல்லை. அப்படியே கையிலேயே அழகாக தட்டிடலாம். இப்போ இதை நம்ம செஞ்சதை அப்படியே இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிட வேண்டியதாக. ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், மாவு வெந்துடும் நல்லாவே. ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச மாவு அது. இப்போ சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், நல்லா கொழுக்கட்டை வெந்து வந்துடும். விநாயகருக்கு மட்டும்தான் கொழுக்கட்டை பிடிக்கும்னு இல்லை, வீட்டில் இருக்க நம்ம குட்டி பசங்களுக்கு கூட இந்த கொழுக்கட்டைனா ரொம்பவே பிடிக்கும். அப்பப்போ ஈவினிங் டிஃபனுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி பூரணத்தை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், 1 வாரம் கூட வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக அந்த நம்ம பூரணம் வச்ச கலர்லாம் அழகாக தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு மெலிசாக தட்டணுன்னு வச்சிங்களேன், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். பூரணம் பாருங்கள் இப்போ உள்ளே நிறையா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். இந்த பூரணம் செய்யறது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.